ஜோதிகா மேடம், ஃபர்ஸ்ட் முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிட்டோம். குஷி வந்து 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளியில் கூட நீங்கள் நல்ல பிஸியாக இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் ஓகே, ஒரு டீச்சர் சொன்னீங்க. இந்த டீச்சர் வந்து டிவைனான ஜாப் அப்படிம்பாங்க. நீங்கள் 3 தடவை டீச்சர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில், உங்கள் லேர்னர் ஸ்கூலில் பாம்பேயில் டீச்சர்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்போ உள்ள உங்கள் பசங்கள் உள்ள டீச்சர்லாம் எப்படி இருக்காங்க? அந்த டீச்சரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டீச்சர்ஸ்னால் ஐ திங்க் வாழ்க்கையில் they come in நிறைய அவதாரம்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டீச்சர் இன் லைஃப் இஸ் த மதர். ஐ திங்க் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே ஐ திங்க் மை மதர் ஸ்டில் மை பிக்கெஸ்ட் டீச்சர். அவங்க தான் நிறைய விஷயங்கள் தே டீச்சர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப். ஸ்கூலில் நிறைய பேர் இருந்தாங்க. என்னோட இங்கிலீஷ் டீச்சர் மிஸ்ஸஸ் சுஜாதா தவன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் ஷி வாஸ் அ குட் டீச்சர், எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இட் வாஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். என்னோட ஹிந்தி சார் துபே. ஸோ நிறைய பேர் இருக்காங்க இன் மை ஜேர்னி. பட் என் பசங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி தேர் ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் இன் விச் தே ஆர் ஃபாண்ட் ஆஃப் த டீச்சர்ஸ். அவங்களுக்கு நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா தே டோன்ட் ஹேவ் அ ஃபேவரட் சப்ஜெக்ட் பிகாஸ் தே லைக் தட் சப்ஜெக்ட். இட்ஸ் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். So I think that's the part they play in our life. Like they make us love life, they make us believe in life, they teach us the right things and the path forward. இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் ஸோ விமனோட அவங்களோட கரியர் அண்ட் ஜாப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் கிட்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹோல்ட் ஆகிடும். அதை தான் ரீசனாகவே சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் டு யூ ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் கிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் பண்ண கேரக்டர்ஸை விட உங்களோட ரியல் லைஃப் ஃபிட்னஸ் இதெல்லாம் விட இப்போ உங்களோடது ஈவன் ஜென்ரலாக இருக்கிற விமனுக்கே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக உங்கள் கேரக்டர்ஸ்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் எங்கே கொண்டு வந்தீங்க? எங்கே நீங்கள் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க திஸ் இஸ் மீ அப்படின்னு? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி ஐ மெட் அ லாட் ஆஃப் ரியல் லைஃப் விமன். யூனோ மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட மதர் இன் லா மை சிஸ்டர் இன் லா அது ஆர் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லேருந்து நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ஐ மெட் த ரியல் கைண்ட் ஆஃப் விமன் தென் அண்ட் ஐ ரியலைஸ்டு அவங்க இல்லைன்னா நத்திங் ரன்ஸ், நத்திங் ஒர்க்ஸ் வித்அவுட் தெம். பசங்களோட படிப்பு இருந்தாலும் சரி or husband going for his job, you know, they are there behind. And the dabba, சாப்பாடு, lunch எல்லாம் பேக் பண்ணுறதுலேருந்து everything, you know, even a child's fitness, everything has a mother behind it. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஐ ரியலைஸ் ஓகே this is where I also belong. I am also in that zone and இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ப்ளே பண்ணணும். And like I say, cinema has a lot to do with luck. It's just, it also comes to me. And I am very, very happy and lucky that I get to choose such kind of roles also. So I always feel along with your choices, luck is a very important factor. ஜோதிகா மேடம், நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க. இங்கே தான் மீனாட்சி சுந்தரம் நல்ல ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க, போல்டாக ஃபைட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பவர் நிறைய இருக்கும். ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வரக்கூடாது? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலங்க. ஏதாவது கட்சியில் கேட்டால் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. they are in 12th and giving board exams and நான் இப்போது அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன். ஐ ஹவ் கம் டு ஃபிட்னஸ். ஸோ மெதுவாக ஒரு one step at a time. பட் பாலிட்டிக்ஸ் நோ சான்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. மேடம், நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பேசுவீங்க. ஜோதிகா மேடம்னா எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனு, சரிங்களா? ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க. உங்களோட கருத்து, உங்களோட பதில்? வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் இல்லை, ஆமாம் 5 வருஷத்தில் சாரி. பட் ஐ எம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக். அது ஒரு it's you know, it's like a private thing. Sometimes you're not always there in town also. So I don't know. Sometimes privately also we vote. அது online கூட இருக்குல்ல. So it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that space. ஜோதிகா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2 கொஷின் உங்கள்கிட்ட கேட்கணும். உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கெரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க? பீப்புள்ஸ்க்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விமன்ஸுக்கு ஃபிட்னஸ் பற்றி கேட்குறீங்களா? ஃபிட்னஸ் பற்றி ஜென்ரலாக லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷ்னலாக எப்படி இருக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க? அது நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பட் ஐ திங்க் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். I think after marriage, we are responsible for the family. We are the spine of a family. But analo, there has to be a little bit time for yourself. Or 45 minutes fitness is very important. It's not
about weight loss or it's not about looking good. It's about you living longer. It's about doing நிறைய விஷயங்கள் பண்ணலாம், I think. So I feel I'm doing a lot of things after being fit. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா மட்டும் is not you know my entire the way I see life and success. நீங்கள் எவ்வளோ வாழ்க்கை how much have you lived your life is the question we have to ask ourselves. So இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறேன். I'm trying to do things which I didn't do in my younger days because I missed out because of work and family. I'm trying to accomplish all that. So I think life is a cycle and we have to fulfill everything. கடைசியில் we should say, yeah, we have lived life. 24 இயர்ஸ் சினிமா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா யாரோட டைரக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சுன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க மேம்? நிறைய பேரோட ஒர்க் பண்ணலைங்க. ஐ ஆக்சுவலி இன் மை செகண்ட் இன்னிங்ஸ் ஐ ஆல் ஒர்க் வித் ஒன்லி நியூ டைரக்டர்ஸ் மோஸ்ட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஒர்க் வித் மேபி அந்த சேஞ்ச் ஆல்சோ இங்கே வரணும் இல்லை. வி ஹாவ் டு ஹாவ் சம் பிக் டைரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸஸ். நிறைய பேர் ஆல்வேஸ் வி சி தி ஆக்ட்ரஸஸ் இன் ஆர் ஒர்க்கிங் வித் நியூ டைரக்டர்ஸ். ஸோ I think it's time. If you see in all India circuits, we do have popular actresses working with or being in that position because they worked with new and the big directors and backing them. So I think under change kundu varno actually. எங்கிட்ட கேட்டிங்கன்னா I haven't worked with many big directors in the second inning at all. Except Maniratnam sir, I think. இப்போ வரக்கூடிய நியூ டைரக்டர்ஸ் நியூ ஹீரோயின்ஸ் பற்றி ஏதாவது ஃபியூ லைன்ஸ் சொல்ல முடியுமா தமிழ் சினிமா? அவங்க சூப்பராக இருக்காங்க. ஐ திங்க் தேர் ஃபேபியூலஸ் அண்ட் ஐ திங்க் தேர் ஐ ஆல்வேஸ் லவ் நியூ டைரக்டர்ஸ். ஐ திங்க் எப்போவுமே தே கம் வித் நியூ சப்ஜெக்ட் வித் நியூ ஐடியா. தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தே லைக் டு பிரேக் ரூல்ஸ், தே லைக் டு பிரேக் தி கிளீஷேஸ். ஸோ அண்ட் த ஆக்டர்ஸ் ஆர் ஃபேபியூலஸ். மேம் நெக்ஸ்ட் எப்போ இங்கே சூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ எப்போ எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி கதை வரலைங்க. வி ஆர் வெயிட்டிங். நாங்கள் இப்போ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 10-15 years ஃபார் த ரைட் ஸ்டோரி டு கம். அந்த நல்ல கதை வந்துச்சுன்னா வி ஆர் வெயிட்டிங் டு ஒர்க் டுகெதர். பட் அப்படி எதுவுமே வரல. உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பற்றின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும். ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா? See, கண்டிப்பாக the support always we want to have support, but அவங்களுக்கு இப்போ we are with a lot of NGOs. we're working towards even in the படத்தோட promotionsல we are working towards the fundraising for the blind. நிறைய விஷயங்கள் நடக்குது. பட் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆக்சுவலி ஈவன் நீட் எனிபடிஸ் ஹெல்ப். நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தே ரியலி நீட் அ ஃபிசிக்கல் கைண்ட் ஆஃப் ஹெல்ப். பட் எஸ் நீங்கள் அதர்வைஸ் வி ஆர் டைங் அப் வித் NGOs and working and there are a lot of fundraisers happening and we are doing it towards the blind. Right now we are doing it as a group. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி of course முன்னாடி போயிட்டு definitely will work towards it again. Hi ma'am, Javed from Radio City. ஸோ ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. லைக் எனக்காக ஒரு கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் எனக்காக கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்னோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுறீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் இன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஒவ்வொருத்தரையும் while you choose a script, what hook you to go ahead with it? With Srikanth? With Srikanth மட்டும் இல்லை, எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே இப்போவும் அப்கமிங்காக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாட் வில் ஹுக் யூ, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வில் ஹுக் யூ, எஸ் ஐ கேன் கோ இட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்? நான் சொன்ன மாதிரி it has to be a strong character. The age I am right now, I think it does depict a lot of strength. Women are very matured, strong, understanding, and it's a different phase of our life. So அந்த மாதிரி characters தான் வருது actually. I'm happy with what is really coming and it is very strong. So the strength of the woman, like I said, that I'm choosing the character based on that one.